வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நினைவுகள். நம் வாழ்க்கையில் துன்பங்களும் இன்பங்களும் நினைவு சார்ந்தே இருக்கிறது. நம்முடைய நினைவை சார்ந்தே வாழ்க்கையின் வடிவமைப்பும் வாழ்க்கையின் வெளிப்பாடும் அமைகின்றன என்பதற்கான விளக்கத்தினை இறைவன் ஞானவேலை மேய்வரால் ஞானசித்தர் அவர்கள் கூற அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையினுடைய சுக துக்கம் என்பது நினைவை சார்ந்தது. நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வடிவமைப்பும் வாழ்க்கையினுடைய வெளிப்பாடும் வாழ்க்கையில் நீங்கள் அடைகிற அனுபவங்களும். நினைவு என்பது தவறிவிட்டால் உங்கள் நிலை தவறிவிடும். நீங்கள் எதை பற்றி இருக்கிறீர்களோ அதை பற்றிய உணர்வுகளும் அதனால் உண்டாகிற பலன்களும் தான் உங்கள் வாழ்க்கை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு கெட்டவனோடு நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீர்கள். அந்த கெட்டவனுடைய தொடர்பு தான் உங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். அவன் செய்வதெல்லாம் சரி என்று அவனுக்கு சாதகமாக சென்று கொண்டிருப்பீர்கள். ஆனால் வாழ்க்கையில் அவன் தண்டிக்கப்படுகிற பொழுது நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள். அவனை குற்றவாளி என்று உலகம் சொல்கின்ற பொழுது உங்களையும் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும். காரணம், நீங்கள் சார்ந்திருந்த இடம். மகாபாரதத்தில் பார்க்கின்ற பொழுது துரியோதனன் நல்லவன், அவன் உண்மையில் நல்லவன். ஆனால் சூழலுக்கு அவன் கெட்டுவிட்டான். அகம்பாவத்தினாலும் ஆணவத்தினாலும் தன்னை திருத்த முடியாததினாலும் அவன் தன்னுடைய போக்கிலே சென்றான், தன் மனப்போக்கிலே சென்றான். இப்பொழுது பாருங்கள், கர்ணன் என்ற ஒரு நண்பன் அவனுக்கு கிடைக்கிறான். கர்ணன் மிக 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 நல்லவன். இன்று வரை தானத்திற்கு தர்மத்திற்கு கர்ணன் தான் பெரிய உதாரணமாக இருக்கிறான். இருப்பதையெல்லாம் கொடுக்கின்ற அந்த வள்ளல் தன்மை யாருக்கு வரும்? ஆனால் கர்ணனிடம் இருந்தது. அத்தகைய கர்ணன் துரியோதனோடு சேர்ந்ததனால் என்ன உண்டானது என்னால் உயிரை இழக்கின்ற ஒரு பழியை ஏந்திக் கொள்கின்ற ஒரு நிலை உண்டானது. கர்ணனுக்கு அந்த இழப்பு வருவதற்கு காரணம் துரியோதனின் சேர்க்கைதான். எனவே நீங்கள் பழகுகின்ற இடத்தை பொறுத்தும் நீங்கள் விரும்புகின்ற செயல்களை பொறுத்தும் தான் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. இதில் என்ன சிக்கல் என்றால், நீங்கள் விரும்பலாம், நீங்கள் பழகலாம், யாரோடும் சேரலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், இது நல்லதுதானா? இது நம்மை நல்ல வழியில் செலுத்துகின்றதா? இதனால் நமக்கு மேன்மை கிடைக்கின்றதா? உயர்வு கிடைக்கின்றதா? நாம் இந்த பிறவியினுடைய துன்பத்திலிருந்து மாறி சென்றுவிட முடியுமா என்கின்ற ஒரு சிந்தனையை செலுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இந்த பிறவியினுடைய சூட்சமத்தை, அதிர்வை அடித்து தள்ளக்கூடிய ஒரு பெரும் வரம் என்பது இறைதான். அந்த இறை சிந்தனை மட்டும்தான் உங்களை உயர்த்தும். எனவே உங்கள் நினைவை இறை பக்கமாக திருப்புங்கள். ஒவ்வொரு சூழலில் நினைவுகள் மாறி மாறி செல்லும். பணம் குறைவாக இருக்கின்ற பொழுது ஒரு நினைவு, பணம் அதிகமாக இருக்கின்ற பொழுது ஒரு நினைவு. பார்த்தீர்கள் என்றால், படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே சிந்தனை, படிப்பில் வெல்ல வேண்டும், முதன்மை பெற வேண்டும் என்று இருக்கும். படிப்பு காலத்தை முடித்தவுடன் வேலை கழிவீர்கள், இந்த வேலை வேண்டும், அந்த வேலை வேண்டும் என்று. கிடைத்த வேலைக்கு பிறகு அதில் ப்ரமோஷன் வேண்டும் என்று, மேல்நிலை உங்களுக்கு வேண்டும் என்று அலைவீர்கள். அதுக்கு பிறகு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆசை அபிலாசைகளும் நினைவுகளும் மாறிக்கொண்டே செல்லும். அதற்கு முடிவே இல்லை. இறப்பு வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கடைசி காலத்தில் திரும்பி பார்த்தீர்கள் என்றால், ஆரம்பத்திலிருந்து இதுவரை நம்பட்ட அந்த தேவையும் வேண்டுதல்களும் நினைப்பும் ஆசையும் நமக்கு பயனற்றதாகவே இருக்கும். ஆசைப்பட்டு வாங்கிய கார் இன்று பழைய காராக விற்கப்பட்டிருக்கும். ஆசைப்பட்டு வாங்கிய வீடு அனுபவித்த வீடாக முடிந்துவிட்டிருக்கும். உடல் சோர்ந்த பொழுது, உடலில் இயக்கம் குறைகின்ற பொழுது இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு வெறுமைத்தன்மை உங்களை ஆட்கொள்ளும். பயத்தை உண்டு கொள்ளும். மரண பயம் உங்களை ஆட்டிப்படை. எனவே இப்பொழுதே நினைவை சரி செய்யுங்கள். நினைவை இறை பக்கமாக திருப்புங்கள். மற்றவைகள் மீது ஆசைப்பட்டாலும் அத்தனையும் விட இறை சிந்தனையே மேலோங்கி இருக்கும் வண்ணம் பார்த்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்வோம் வாழ்வோம்.